ஒன்றிய அரசு வரி பாக்கியை மோடி அரசு வைத்திருக்கிற குற்றம் சாட்டுகின்ற திமுக அரசு வரி பாக்கி தராத 1000 கோடி ரூபாய் வரி பாக்கி தராத மாஞ்சோலை நிறுவனத்திற்கு ஆதரவாக ஏன் இயங்குகிறது? தண்ணியே நிப்பாட்டிட்டாங்க, கரண்டே நிப்பாட்டாங்க, போன் வசதியே நிப்பாட்டாங்க, பஸ்ஸு ஒரு ட்ரெயின் தான். கேட்டாச்சுன்னா நாங்களாவே இறங்கி ஓடட்டும் அப்படிங்காங்க. குடிக்க கஞ்சி இல்லாமல் காட்டில் உள்ள கீரைகளை பறித்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு ஒரு 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 10 பேர் போவோம், கீரைகளை பறித்து மொத்தமாக சாப்பிட்டு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஆரம்பத்துலேருந்து அண்ணன் சொல்லும்போது எனக்கு கண்ணு நிறைஞ்சிட்டு, அவ்வளோ கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணி எங்கள் ரத்தத்தை குடித்து கடைசியில் எங்களை காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த நிர்வாகம். கவர்மெண்ட் என்னென்னா எங்களை ரோட்டில் விட்டு எங்களை விளையாட்டு பார்க்குது, என்னென்னு எங்களை கேட்க மாட்டேங்காங்க. நாங்கள் அழுது பார்த்தோம், உருண்டு பார்த்தோம், நாங்கள் எதுவுமே வன்முறைக்கு இதுவரையிலையும் போனதே கிடையாது. வன்முறை நாங்கள் பண்ணவே இல்லை, நாங்கள் கும்பிட்டு தான் நாங்கள் கேட்கோம். இந்த கம்பெனியினுடைய முதலாளி யாருன்னா நூஸ்லி வாடியா. இந்த நூஸ்லி வாடியா யாரு? பிஜேபிக்கு 25 வருடமாக அதற்கு முழுமையான நன்கொடையை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்தவர். பாகிஸ்தானை உருவாக்கிய முகமது அலி ஜின்னாவினுடைய வம்சாவளியை சார்ந்தவர், அவருடைய பேர. அப்படிப்பட்டவர் பிஜேபியை வளர்த்திருக்கிறாரு. பிஜேபி வளர்த்த கம்பெனிக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, பல முறை நான் அமைச்சரை சந்திருக்கேன் நேரையாவை. 150 மக்கள் போய் பேச்சுவார்த்தை வச்சாங்க. வச்ச உடனே கலெக்டர் அமைச்சர் சொன்னதுக்கு எல்லாம் சரிங்காங்க. ஆனால் அமைச்சரை அங்கிட்டு போன உடனே நாங்கள் போய் கேட்டால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, அதுக்கு மாரி எதுவும் பேசுனா உங்கள் மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்காங்க. அப்படிங்களே எங்களுடைய மக்கள் அவ்வளோதான், லேசானா போலீஸ்னாலே பயப்படுவாங்க. 98 கேஸ் நடந்திருக்கு. அதனால் எங்களை அப்படியெல்லாம் சொல்லையில் எங்களுடைய மக்கள் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. எங்களை சித்திரவதை பண்ண மாதிரி தான் இருக்குது. எங்களுடைய ஒவ்வொரு நாள் நாங்கள் வடிக்க கண்ணீர் கடவுளுக்கு தான் தெரியும். எழுத படிக்க தெரியாத தொழிலாளர்கள் கையெழுத்தை பெற்றுக்கொண்டு இத்தனை பேர் வேலை விட்டு போகின்ற காரணத்தினால் நிறுவனத்தை மூடுறோங்கிற ஒரு கேலி கூத்தை நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தொழிலாளர் நலத்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. வெக்கக்கேடா இல்ல? எங்களுடைய மக்கள்லாம் கதர்தாங்க, என்ன செய்யணும் கதர்தாங்க. நாங்களும் எங்கெங்கெல்லாமோ முயற்சி பண்ணோம், எங்களுக்கு யாருமே வரல. இந்த கம்பெனி எங்களை ஏமாத்தினால 1100 கோடி கட்டக்கூடிய கம்பெனி எங்களுக்கு வருஷத்துக்கு 200 நாள் சம்பளம் கொடுக்கணும். எங்கள் காட்டுவாசியாகவே நாங்கள் வாழ்ந்துட்டோம். இவ்வளோ பஸ்ஸுகள் ஆளுகள் இப்படி ஒரு ஊடகம் இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் காட்டில் வேலைக்கு போவோம், வீட்டுக்கு போகிறோம், இதே மாதிரி தான் இருந்தது. அதனால தான் அந்த கம்பெனி எங்களை ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே எங்களை ஏமாற்றிட்டு திமுக தான் எங்களுக்கு உறுப்பினர் எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாருமே அதுதான் இருந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்குள்ள ஒரு மாற்றம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ நாள் நாங்கள் இப்படி இவங்களுக்காக வேண்டியே உழைச்சி ஓட்டு இவருக்கு போடுங்க நாங்கள் கேட்டு இவரை நாங்கள் மேலே வச்சதுக்கு எங்களை மிதித்து தள்ளுதாங்க, எங்களை அடிக்காங்க, எங்களை கொடுமைப்படுத்துதாங்க. அடித்தாலும் கூட எங்களை பரவாயில்ல சித்திரவாதம் பண்ணி 5 மாதம் ஆகிட்டு எங்களுக்கு ரேஷன் கூட போடாமல் நாங்கள் எண்ணத்தை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இந்த ஊடக சந்திப்பு மாஞ்சோலை தொழிலாளர்களினுடைய வாழ்வுரிமை தொடர்பாகவும் மாஞ்சோலை நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாம்பே பர்மா கார்ப்பரேஷன் இந்த நிறுவனத்தை சட்டவிரோதமான வகையில் மூடுகின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் 4 தலைமுறையாக அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக உழைத்தவர்களினுடைய உரிமைகளை தமிழ்நாடு அரசு திமுக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதும், எதிர்க்கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கவனத்திற்கும் இந்த கோரிக்கை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஊடக சந்திப்பு நடத்தப்படுகிறது. சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி என்பது தமிழ்நாட்டில் காலனிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரை, வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை தொழிலாளர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதனுடைய சாட்சியமாக மாஞ்சோலை தேயிலை தோட்டம் இருந்து வருகிறது. 4 தலைமுறையாக அங்கே உழைத்திருக்கிறார்கள். அந்த காடை திருத்தி தேயிலை தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். உலகத்தினுடைய புகழ்பெற்ற தேயிலை நிறுவனமாக மாஞ்சோலை தேயிலை என்பது கொண்டாடப்படுகிறது. இப்படியாக பெருமளவிலே ஒரு வருமானத்தை ஈட்டிய அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வணிகத்தை பார்த்த நிறுவனம் இந்த 90 ஆண்டுகளுக்கும் அதிகமான அளவில் அந்த நிலத்திலே தங்களுக்கு லாபத்தை பார்த்துவிட்டு அந்த தொழிலாளர்களுக்கு சொற்ப பணத்தை நட்டையீடாக கொடுத்து அந்த தொழிலாளர்களை ஏமாற்றி அவர்களிடத்தில்
பொய்யாக கையெழுத்தை வாங்கி கொண்டு அவர்கள் தாங்களாகவே ஓய்வு பெற்று விட்டார்கள் என்கின்ற ஒரு பிம்பத்தையும் உருவாக்கி இன்றைக்கு வலிந்து நெருக்கடியை கொடுத்து அந்த தொழிலாளர்களை மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு துணையாக மாவட்ட நிர்வாகமும் திமுக அரசும் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நட்டையீடு என்பது அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கி தரப்பட வேண்டும். ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 200 நாட்கள் என்கின்ற விகிதத்தில் எத்தனை ஆண்டு காலம் அந்த தொழிலாளர்கள் அந்த தேயிலை தோட்டத்தில் உழைத்தார்களோ பணி செய்தார்களோ அந்த அளவிற்கான நட்டையீடை கொடுக்கணும். இது புதிய கோரிக்கை அல்ல. ஏற்கனவே 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஃபோர்டு நிறுவனம், சென்னையில் இயங்கி வந்த ஃபோர்டு நிறுவனம் மூடப்பட்ட பொழுது 147 நாட்கள் என்கின்ற விகிதத்தில் ஒரு தொழிலாளர் எத்தனை ஆண்டு காலம் உழைத்தாரோ அத்தனை ஆண்டு காலத்திற்கான நட்டையீட்டை அவர்கள் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் என்கின்ற அளவிலே ஃபோர்டு நிறுவனத்திலே தொழிலாளர்களுக்கு நட்டையீடு கிடைச்சது. ஆனால் மாஞ்சோலை நிறுவனம் 4 தலைமுறையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 தலைமுறையாக வேலை செய்யக்கூடிய மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வெறும் 15 நாள் என்கின்ற விகிதத்தில் மட்டுமே நட்டையீடை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் 52 வயதுக்கு மேல், 58 வயதுக்கு மேல், 52 வயதுக்கு கீழாக என்று 3ஆக பிரித்து 2 லட்சம் ரூபாய், 2.5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் என்கின்ற விகிதத்தில் சொற்ப பணத்தை கொடுத்து அந்த மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள். இதில் மிக கொடுமையான விஷயம் என்னன்னா, வருஷத்துக்கு 4000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அந்த பாம்பே பர்மா கார்பரேஷன், அதனுடைய தாய் நிறுவனம், அந்த நிறுவனத்தை பிரிட்டானியா கார்பரேஷன் எடுத்துட்டீங்கன்னா 13,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். 13,000 கோடி ரூபாய் வியாபாரம் பண்றாங்க இந்தியாவில். தமிழ்நாட்டில் நீங்க பிரிட்டானியா பிஸ்கட் இல்லாத வீடே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நிறுவனம் இந்த தொழிலாளர்களுக்கு வெறும் 2 லட்சம் ரூபாயை கொடுத்து 4 தலைமுறையாக அவர் உழைப்பை சுரண்டி கொளுத்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, தமிழ்நாடு அரசுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வரி பாக்கியை இந்த நிறுவனம் வைத்திருக்கிறது. ஏமாற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு வரி கொடுக்காமல் ஏமாற்றி இருக்கிறார்கள். அந்த வரி கொடுக்காமல் இருப்பதற்கு தடையையும் வாங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் பின்னணி கொண்ட ஒரு நிறுவனத்திற்கு ஆதரவாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறோம். 1000 கோடி ரூபாய் தராத ஒரு கம்பெனிகிட்ட இருந்து இந்த தொழிலாளருக்கு தேவைப்படுகின்ற நட்டையீட்டை வாங்கி தரதுல திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை? ஃபோர்டு நிறுவனத்தில் 147 நாள் என்கின்ற விகிதத்தில் நட்டையீடு வேண்டும் என்று தொழிலாளர் போராடிய பொழுது இதே திமுக அரசினுடைய அமைச்சர்கள் அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்து நஷ்டஈடை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த தொழிலாளர்களுக்கு இதே போல நஷ்டஈடை வாங்கி தர்றதுல திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை? திமுக அமைச்சர்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க என்னத்தை இழந்துட போறாங்க? அவங்க சொந்த பணத்தை கேட்கல, திமுக அரசினுடைய பணத்தையும் கேட்கல, தமிழ்நாடு அரசினுடைய வரி வருவாயிலிருந்தோ அல்லது வருமானத்திலிருந்தோ அவங்க கேட்கவில்லை. அவர்கள் உழைத்து கொடுத்த அந்த நிறுவனத்திடமிருந்து கொளுத்த லாபம் பெறக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கி தருவதில் திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை என்று நம்ம பகிரமா கேட்கிறோம். அப்ப அந்த திமுக அரசு என்ன பண்ணுது என்னால், அந்த தொழிலாளர்களுக்கு எதிராக அந்த நிறுவனத்திற்கு சாதகமாக, எந்த நிறுவனம்? தமிழ்நாடுக்கு 1000 கோடி ரூபாய் தராத நிறுவனம். திமுக அரசு என்ன சொல்லுது? ஒன்றிய அரசு வரி பாக்கியை மோடி அரசு வைத்திருக்கிற குற்றம் சாட்டுகின்ற திமுக அரசு வரி பாக்கி தராத, 1000 கோடி ரூபாய் வரி பாக்கி தராத மாஞ்சோலை நிறுவனத்திற்கு ஆதரவாக ஏன் இயங்குகிறது? ஏன் இயங்குகிறதுன்னு கேட்கிறோம். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் என்ன செய்கிறாருன்னு தெரியல, தொழில்துறை அமைச்சர் என்ன செய்கிறாருன்னு தெரியல, சமூக நலத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய அமைச்சர் என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா பகிரங்கமாக வெளிப்படைய வைக்கிறோம். மாஞ்சோலை தொழிலாளர்கள் இவ்வளவு தூரம் வஞ்சிப்பதற்கான, இவர்கள் மீது இவ்வளவு வெறுப்பை காட்டுவதற்கான, நிராகரிப்பதற்கான காரணம் என்ன? அதற்கு இந்த அரசு பதில் சொல்ல வேண்டும். நீங்க சமூக நீதியை பத்தி பேசுறீங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கொள்ளையடிச்சிட்டு போறான், தமிழ்நாடு அரசை ஏமாத்துறான். இத்தனையும் செஞ்ச ஒரு நிறுவனத்தை நீங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாம நிறுவனத்துக்கு சாதகமாக தொழிலாளருக்கு ரேஷன் கார்டு தர்றதில்லை, அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் நீங்க துண்டித்து விட்டு அவர்களை நிராதரவாக வீதியில் விடுவது. அதே தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள், இந்த தொழிலாளர்கள் காலனி காலத்திலே கிட்டத்தட்ட ஏமாற்றி அழைத்து செல்லப்பட்ட வஞ்சிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு சாதகமாக நிற்பது தான் திராவிடம், அதான் திராவிட கொள்கை. அறிஞர் அண்ணா காலத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு சாதகமாக திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் போராடி இருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்கள் போராடி அவர்களுக்கு சம்பள உயர் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க.
எப்ப? அறிஞர் அண்ணா காலத்தில். அதற்கு பிறகு திமுக என்னாச்சு? ஏன் தொழிலாளர் விரோத போக்கு? இதே மாஞ்சோலை பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வருகின்றோம், அவர்களை ஆதரவாக நாங்கள் பேசி வருகின்றோம். அந்த தொழிலாளர்கள் அதே மாஞ்சோலை எஸ்டேட்ல போராடிட்டு இருக்கிறாங்க. என் அருகில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊத்து கிராமத்தினுடைய கவுன்சிலர், திமுக கவுன்சிலர், அவங்க திமுக தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவாக ஏன் திமுக அரசு இல்லை? இன்றைக்கு வாக்காளர் பட்டியலில் அவர்கள் நிரந்தரமாக வெளியேறியவர்கள்னு அவர் வாக்காளர் பட்டியலிருந்து நிரந்தரமாக நீக்கியிருக்கிறீங்க. நான் என்ன கேட்குறோன்னா, திமுக அரசு இதை கேட்காதா? திமுகவினோட மாவட்ட செயலாளர் இதெல்லாம் கேட்க மாட்டாரா? அந்த பகுதியினுடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் கேட்க மாட்டாரா? உங்களுக்கு வரக்கூடிய 2000-3000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது, நிராகரிக்கப்பட்டிருக்குது. உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அவங்க உங்க கட்சி கவுன்சிலர் இருக்கிறார். அப்ப நீங்க யாருக்கு நிக்கிறீங்க? கம்பெனிக்கு ஆதரவா இருக்கிறீங்க. இன்றைக்கு எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு ஆதரவாக பேசுவதற்கு யாரும் இல்லை. அவர் ரேஷன் கார்டு அவங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடிய எந்த பொருட்களும் அவர் கிடைக்காம நிறுத்தப்பட்டிருக்குது. அதாவது இந்த தொழிலாளர்களுக்கு நஷ்டஈடு தராம அந்த மாஞ்சோலை தேயிலை தொழிற்சாலையினுடைய உபகரணங்கள், ஃபேக்டரி மெஷின்ஸ் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வரி கொடுக்கல, தொழிலாளர்களுக்கு முறையான நஷ்டஈடு தரல, அந்த நிறுவனத்தினுடைய தொழிற்சாலை உபகரணங்களை எடுத்துக்கொண்டு கருவிகளை எடுத்து போவதற்கு தமிழ்நாடு அரசு எப்படி அனுமதி கொடுத்தது? அமைச்சர்கள் எப்படி அனுமதிச்சாங்க? மாவட்ட கலெக்டர் எப்படி அனுமதிச்சார்? எப்படி அனுமதிச்சீங்க? உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் நஷ்டஈடு, உங்களுக்கான வரி கட்ட வேண்டியது தரல, அவன் எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்துட்டு போயிட்டானா நீங்க என்னைக்கு வாங்க போறீங்க? அப்ப தமிழ்நாடு மக்களையும் வஞ்சிக்கிறான், தொழிலாளர்களையும் வஞ்சிக்கிறான், எந்த கவலையெல்லாம் சம்பாதிச்சுட்டு போறான். இந்த கம்பெனியினுடைய முதலாளி யாருன்னா நூஸ்லி வாடியா. நூஸ்லி வாடியா யாரு? பிஜேபிக்கு 25 வருடமாக அதற்கு முழுமையான நன்கொடையை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்தவர். முகமது அலி ஜின்னாவினுடைய, பாகிஸ்தானை உருவாக்கிய முகமது அலி ஜின்னாவினுடைய வம்சாவளியை சேர்ந்தவர், அவருடைய பேரை. அப்படிப்பட்டவர் பிஜேபியை வளர்த்திருக்கிறாரு. பிஜேபி வளர்த்த கம்பெனிக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பயங்கரமாக எங்களுக்கு இதை பற்றியான எந்த கவலையும் இல்லை. ஏன்னா உண்மையை வெளிப்படையாக நாங்கள் சொல்லி ஆனோம், தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றோம். நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். இதுக்காக போராட்டம் நடத்தியாச்சு, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியாச்சு. அவர்கள் தொடர்ச்சியாக இந்த 3 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்யணும்? அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரதா சொன்னாங்க மாஞ்சோலை குறித்து. இது வரைக்கும் பேசல. நீங்க எதிர்க்கட்சின்னு சொல்றீங்க, திமுகவுக்கு மாற்று நாங்க தான் சொல்லி பேசுறீங்க. ஏன் அதிமுக பேசல? அதிமுக என்ன பிரச்சனை? திமுக அரசு தவறு செஞ்சிருக்குன்னா கேள்வி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சியும் சேர்ந்து கொண்டு திமுகவோடு சேர்ந்து கொண்டு நிற்பதனுடைய காரணம் என்ன? இதே போல பாரதிய ஜனதா கட்சியும் எதுவும் பேசல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு படி இழக்கிறாரு மாஞ்சோலை முதலாளி, அதனால அவங்க பேச மாட்டாங்க. சரி, தமிழர் உரிமைக்கு குதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய சீமான் பேசுறதுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கம்பெனிக்காரன், மார்வாடி கம்பெனிக்காரன் எதிர்த்து பேசுறதுக்கு சீமானுக்கு வாய் வராதா? ஏன் திமுக அரசு எதிர்த்து பேசுறேன்னு சொல்றீங்கல்ல, போராட்டம் நடத்த வேண்டியது தானே? பச்சை தமிழர், சிவப்பு தமிழர், கலர் தமிழர்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கும் தம்பிகளுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் பேசல? தமிழ்நாட்டில் இந்த பிரதான கட்சிக்கு எதுவும் பேச மாட்டீங்களா? அப்ப நீங்களெல்லாம் தமிழனுக்கு எதிராக இருக்கீங்க, மார்வாடி கம்பெனிக்காரனுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு அவர்கள் எடுத்து லாபம் பார்த்து கொண்டிருக்கேன்னு பகிரங்கமாக குற்றம் சாட்ட வேண்டியிருக்குது. இந்த எந்த கட்சியுமே பேசல, இந்த 4 கட்சியுமே பேசல, செயல்படலை. திமுக அரசு செயல்படலை, அதிமுக அரசு ஏன்னு கேட்கல, பாரதிய ஜனதா கட்சி ஒத்து ஊதுது, நாம் தமிழர் கட்சி கை கட்டி வேடிக்கை பார்க்குது. விஜய் கட்சி என்ன பண்ணுச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அவங்களுக்கு மாஞ்சோலைன்னு ஒன்று இருக்கா, அப்படி மக்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்களான்னு தாவேக்காக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல, விஜய் ஒரு கட்சிக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு அறிக்கை கூட வரல. இப்படிப்பட்ட நிலைமையில இது 100 வருஷமாக வஞ்சிக்கப்பட்ட தொழிலாளர்கள், 100 வருஷமா வஞ்சிக்கப்பட்ட தொழிலாளர்கள், இது சம்பந்தமா பேசுறதுக்கு இவர்கள் தீர்வு வாங்கி தர தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், பிரதான கட்சிகளால் முடியலன்னா தயவு செஞ்சு கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க. எதுக்கு மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க? நீங்க வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு
சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் வெள்ளைக்காரன் காலத்தில் என்ன சம்பளம் கொடுத்தானோ அதே சம்பளத்தை கொடுத்து வஞ்சிக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையை தட்டி கேட்டு அந்த தொழிலாளிக்கு உரிமை வாங்கி தர முடியாத சுதந்திரம், இந்த மக்களுக்கு ஜனநாயகம் பெற்றுத்தரோன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எதுக்கு? 2000 குடும்பத்துக்கு நீதி பெற்று தர முடியலன்னு நீங்களா எதுக்கு சார் கட்சி? உங்களா எதுக்கு சார் கட்சி? எதுக்கு இத்தனை கட்சி? எதுக்கு? நீங்க தான் மாற்று தர்றோம் எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. 4 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம், பொது சமூகத்தில் பேசிட்டு இருக்கிறோம், எந்த பதிலும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த கம்பெனிக்காரன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போறான், 4000 கோடி சம்பாதிச்சிருக்கிறான். இன்னைக்கு கம்பெனிகளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். தொழிலாளர்களை அந்த ஊரை விட்டு விரட்டுற நீங்க 1000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு நிலுவைத்தை வைத்திருக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய ஒரு கம்பெனியை தட்டி கேட்க முடியல அப்படின்னா தமிழ்நாட்டு கட்சிகளை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம், நீங்களே எதுக்கு இருக்கிறீங்க? எதுக்கு இருக்கிறீங்க? திமுக பேசாது, அதிமுக பேசாது, பாஜக பேசாது, நாம் தமிழர் பேச மாட்டாங்க, புதிதாக கட்சி ஆரம்பிச்சு நான் மாற்று கொண்டு வரேன்னு சொல்லக்கூடிய விஜய் பேச மாட்டாரு. எதுக்கு சார் இருக்கிறீங்க? நீங்க இன்னும் ஒரு மாசத்துல எங்களுக்குலாம் ஓட்டு கேட்க வர போறீங்க. இப்ப மாஞ்சோலை தொழிலாளர் நடந்தா தமிழ்நாடு மக்களுக்கு இதே போன்ற சூழ்நிலை நடந்தா இதான் நடக்குமா? ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடத்தின அதிகாரிகள் நடவடிக்கை கிடையாது. அந்த கம்பெனிக்காரர் திரும்பவும் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு வந்துட்டு இருக்கிறான். இப்படி தமிழ்நாட்டில் எத்தனைக்கு தான் இந்த மக்கள் போராடுவார்கள்? எதுக்கு எத்தனைக்கு தான் போராடுவாங்க? எத்தனை போராட்டம் நடத்துறது? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இது போன்ற அநீதிகளில் முதன்மையானதாக நாங்கள் மாஞ்சோலையை பார்க்கிறோம். ஏனென்றால் வெள்ளைக்காரன் காலத்தில் காலனிய தொழிலாளர்களாக இழுத்து சென்று சுரண்டப்பட்டவர்கள். விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மக்களை வஞ்சித்து ஏமாத்தினாங்க. அதற்கு பிறகு கூலி உயர்வு, சொற்ப கூலி உயர்வு கிடைச்சது. அந்த ஒரு சமயத்தில் மட்டும்தான் கட்சி துணையாக திமுக அரசு நின்றுச்சு. அதற்கு பிறகு அந்த தொழிலாளர்கள் 50 ரூபாய் கூலி உயர்வுக்கு அடித்து கொல்லப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையில். உலகமே பார்த்துச்சு. அதுக்கு நீதி கிடைக்கல. அதற்கப்புறம் தொடர்ச்சியாக அவர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டு அந்த மக்கள் காடுகளுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளக்கூடிய நிலைமை அளவுக்கு வன்முறை ஏவப்பட்டது. அதுக்கு பிறகு இன்னைக்கு நாங்கள் தொழிற்சாலையை மூடுறோம்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புறீங்க. இந்த மக்கள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஃபார்ம்ல அது என்ன ஃபார்ம்னே தெரியாம, என்ன படிவம்னே தெரியாம அவர்களிடத்தில் ஏமாற்றி வாங்கப்பட்டிருக்கிறது. அது வாங்கினவங்க யாருன்னா பிளான்டேஷன் ஆபீசர். இந்த ஆபீசர் மேல நடவடிக்கை இல்லை. நாகர்கோவில்ல இருந்து ஒரு ஆபீசர், பிளான்டேஷன் ஆபீசர் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் தர்றோம் அப்படின்னு எதுவுமே சொல்லாம உங்களுக்கு சம்பள உயர்வு பெற்று தர்றோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஃபார்ம் வாங்கி அதில் இத்தனை பேர் தொழிலாளர்களுடைய கையெழுத்தை பெற்றுக்கொண்டு, எழுத படிக்க தெரியாத தொழிலாளர்கள் கையெழுத்தை பெற்றுக்கொண்டு இத்தனை பேர் வேலை விட்டு போகின்ற காரணத்தினால் நிறுவனத்தை மூடுறோங்கிற ஒரு கேலி கூத்தை நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தொழிலாளர் நலத்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. வெக்கக்கேடா இல்ல? தொழிலாளர் நலத்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஒரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஃபார்ம்ல எழுதி ஒரு தொழிலாளர் முழுக்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறான், ஒரு கம்பெனி மூடுறானா? எந்த உலகத்தில் நடந்திருக்குது? ஏன் தொழிலாளர் நலத்துறை உள்ள தலையிட்டு தொழிலாளர்களோட உரிமையை பற்றி பேசி தந்திருக்க முடியலன்னா தொழிலாளர் நலத்துறை கலைச்சிருங்க சார். எதுக்கு நாங்கள் தண்டத்துக்கு சம்பளம் தரணும்? உங்களுக்கு அந்த ஆபீசர்ல எதுக்கு நாங்கள் சம்பளம் தரணும்? எதுக்கு பிளான்டேஷன் ஆபீசருக்கு நாங்க சம்பளம் தரணும்? மக்கள் வரி பணத்தை எதுக்கு சம்பளம் தரணும்? எதுக்கு தரணும்? நாங்க ஒரு அதிகாரி வந்து ஏமாத்தி இருக்கிறான், அது தொழிலாளர் நலத்துறை கேட்கல, கலெக்டர் கேட்கல, அமைச்சர் கேட்கல. முதலமைச்சரை சென்று சந்திப்பதற்கு தொழிலாளர்களை அனுமதிக்காமல் தொழிலாளர் விரட்டி அடித்திருக்கிறார்கள் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள். எங்க? திருநெல்வேலியில. திமுக மாவட்ட அமைச்சர் கேட்க மாட்டாரா? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பேசுறீங்க, கூட்டணியை பத்தி பேசுறீங்க, எல்லாம் அதிகார பகிர்வை பத்தி பேசுறீங்க. உங்க பாராளுமன்ற உறுப்பினர் இதே தொகுதியை சார்ந்தவர் தான். அவர் ஆரம்பத்தில் பேசினாரு. இன்னைக்கு என்னாச்சு? உங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பேசட்டும், தேசிய தலைவர் பேசட்டும். ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர மாட்டேங்குது? அப்ப இது அனைத்துமே மைய அரசியலுக்கு வராது, இவங்களுக்கு தீர்வு தராதனால் இது சமூக நீதி அல்ல, சமூக அநீதி என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த தொழிலாளர்கள் அவருக்கு என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. அவர் என்ன கேட்கிறாங்க? சமத்துவபுரத்தில் எங்களுக்கு வீடு கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு சுயமரியாதையோடு வாழ்வதற்குரிய வேலை வாய்ப்பு கேட்கிறாங்க. அந்த கம்பெனியில் 4 தலைமுறை வேலை செஞ்சிருக்கிறோம், நஷ்டஈடு வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இது செய்ய முடியலன்னா ஒரு அரசு செயலற்று போயிருக்கிறது, அதிகாரிகள் செயலற்று போயிருக்கிறார்கள். இந்த அதிகாரிகள் தொழிலாளர் விரோதமாக இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தான் இங்க இருக்குது. இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தில் பெரிய அளவுக்கு பங்கெடுக்காத கட்சிகள் தான் அந்த மக்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகள், கட்சிகள், அவர்கள் தான் அவங்களுக்கு துணையாக நின்றுக்கிறாங்க.
அவங்க தான் அவங்களுக்கு அரிசி கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கான உதவி பொருட்களை செய்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்து அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். சிறு சிறு இயக்கங்கள் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை. இதில் வந்து தோழர் சாம் வந்து இயக்குனர், அவர் மாஞ்சோலை குறித்து ஒரு ஆவணப்படம் பண்ணியிருக்கிறார். அந்த ஆவணப்படத்தை போட்டால் போலீஸ் வந்து குஞ்சிருது சார். கருத்துரிமை பற்றி தான் கேட்குறோம். அந்த உரிமையை ஆவணப்படத்தை நீங்கள் திரையிட்டு வேணா பாருங்களேன். மாஞ்சோலை குறித்தான ஆவணப்படத்தை திரையிட்டா தமிழ்நாடு அரசு எவ்வளவு தூரம் கருத்துரிமை பாதுகாக்குது நீங்களே பார்த்துடலாம். அந்த மாஞ்சோலை ஆவணப்படத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நாங்கள் சொன்ன உடனே மதுரையில் வந்து போலீஸ் குவிஞ்சிருச்சு. கருத்தரங்கு ரத்து பண்ணுறோம் நெருக்கடி கொடுத்தாங்க. அதே போல் சென்னையில் அவங்க திரையிடுறதுக்கும் அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் மறைச்சு என்ன பண்ண போறீங்க? எவ்வளோ நாள் மறைப்பீங்க நீங்கள்? எவ்வளோ நாள் அந்த அதிகாரிகள் மறைக்க முடியும்? எவ்வளோ நாள் காவல்துறையை வைத்து இந்த அநியாயத்தை வந்து நீங்கள் புதைச்சிட முடியும்? ஒரு காலத்தில் முடியாது. ஆகவே இதற்கான நீதி வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் கடைசி கூட்டத்தொடர் நடக்குது. இந்த ஆட்சியினுடைய 5 ஆண்டு காலமாக நீங்கள் எதுவுமே செய்யலைங்கிறத நாங்கள் இந்த சமயத்தில் குற்றச்சாட்டாக வைத்து அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் இனிமேலாக செவிம் எடுத்து இனி வரக்கூடிய இந்த ஓரிரு வாரங்களுக்குள்ளாக அவர்களுக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று திமுக அரசிடம் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக அவர்களுக்கான தீர்வை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதில் கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு நீதி பெற்றுத்தரணும். ஏனால் அந்த மக்கள் உங்கள் கட்சிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களே பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் கட்சியிலே அறிஞர் அண்ணா காலத்திலே ஆதரிக்கப்பட்டவர்கள். தொழிலாளர் உரிமை என்பது அவர்களுக்கு உரிமை என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையிலே அந்த பாரம்பரியத்தில் நீங்கள் வந்து அவர்களுக்கான வாழ்வுரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி மாஞ்சோலை தொழிலாளர்கள் தங்களுக்கு நடந்ததை பற்றி இங்கே பேசுவாங்க. தயவு செய்து அதை ஊடகத்தில் வெளியே கொண்டு வந்து இந்த 2000 குடும்பங்கள் அங்கிருந்து அந்த குழந்தைகள் அவருடைய கல்வி இவருடைய எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஊடகவியலாளரை கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்காக உதவி பண்ணின அண்ணன் பல முறை வந்திருக்காங்க. எஸ்டிபி கட்சிக்காரங்கள் இப்போ இடையில கூட புதிய தமிழத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. பல கட்சிகள் பல ஊடகங்கள் மாஞ்சோலைக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஆனால் இது வரைக்கும் எங்களுடைய காரியங்கள் நடக்காமல் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 96 வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். 4 தலைமுறையாக நான் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நான் எனக்கே வயசு 53. ஏன்னா அப்படி நாங்கள் வாழ்ந்து, அதாவது ஒரு சின்ன வீடு தான் 10 அடி வீட்டுக்குள்ளே, அதுக்குள்ளே 2 குடும்பமாக வாழ்ந்தோம். அப்படியாப்பட்ட நெருக்கமான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைன்னா, நாங்கள் வேலைக்கு போனோம்னா தலையிலிருந்து உள்ளாங்கல் வரைக்கும் அட்டை கடித்து தொங்கும், அப்படியே ரத்த வடியும். ஆனால் எப்படி கடிக்கணும் எங்களுக்கே தெரியாது. அப்படியேப்பட்ட நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து பல தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த கடைசி சந்தர்ப்பத்தில் இன்னொரு 4 வருஷம் 28 வரைக்கும் எங்களுக்கு இருக்க காலத்தில் கம்பெனி எங்களுக்கே தெரியாமல் எங்களை ஏமாற்றி இவங்களை காலி பண்ணிடணும், இந்த 1100 கோடி ரூபா வரியை கட்டக்கூடாதுங்க ஒரே நோக்கத்தில் எங்களுக்கு நஷ்டம்னு சொல்லி பொய்யான கணக்குகளே. நாங்கள் 100 கிலோ கொழுந்து எடுத்தோம்னா அன்னைக்கு 10 கிலோ தான் கணக்கு போடுவாங்க. 1 வருஷத்துக்கு முந்தையே இந்த வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் ஏமாற்றி கணக்கு காட்டி நஷ்டம்னு காட்டி பல கோடி ரூபா கோடியாக சம்பாத்தியம் பண்ணது இந்த மாஞ்சோலை வச்சு தான். முத இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டை வச்சு தான் இந்த பிபிடிசி நிறுவனம் பல இடங்களில் பெரிய பில்டிங்கு கட்டி பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்தது இந்த பிபிடிசி தான். அப்படி வாழ்ந்த எங்களை பயங்கரமான நெருக்கடிக்குள்ளே கொண்டு வந்து எங்களுடைய மக்களுக்கு இந்த ரோட்லேருந்து அடுத்த ரோடு கிராஸ் பண்ண தெரியாது. அப்படி வாழ்ந்த மக்கள் அவங்கள பொய்யான கையெழுத்தை வாங்கி 50 வயசு கீழே 2,20,000 ரூபா, 51 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் 2,80,000 ரூபா, 58-59 வயசுக்கு உள்ளவங்களுக்கு 3,40,000 ரூபா இப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றி கையெழுத்தை வாங்கிட்டு போயிட்டு 40 நாளில் வீடையும் காலி பண்ணிவிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. எங்களுடைய மக்கள்லாம் கதறுதாங்க, என்ன செய்யன்னு கதறுதாங்க. நாங்களும் எங்கெங்கெல்லாமோ முயற்சி பண்ணோம், எங்களுக்கு யாருமே வரல. ஒரு சில ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணாங்க. திரும்ப ராபர்ட் தம்பியெல்லாம் இந்த கேஸ் போட்டாங்க. ராபர்ட் தம்பி, அவர் ஹென்றி சார் எல்லாமே இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த கம்பெனி எங்களை ஏமாத்தினால 1100 கோடி கட்டக்கூடிய கம்பெனி எங்களுக்கு வருஷத்துக்கு 200 நாள் சம்பளம் கொடுக்கணும். நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்கல, எங்களுக்கு இந்த கம்பெனிகிட்டேருந்து கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கட்டும். ஏன்னா நாங்கள் எங்களுடைய மக்கள்
தோழர் சொன்ன மாதிரி நாங்கள் 5 வார்டு இருக்கோம். 5 வார்டுமே டிஎம்கே வார்டு, டிஎம்கே கவுன்சிலர் தான். நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் அந்த எஸ்டேட்டில் அப்படி இருந்திருக்கோம். ஆனால் நாங்கள் எங்களுக்காக எதுக்காக இப்படி கேட்க மாட்டேங்கன்னு தெரில. பல முறை நான் அமைச்சரை சந்திருக்கேன் நேரையாவை. ஆனால் அவங்க முன்னாடி வந்து கலெக்டர் முன்னாடி பேச்சுவார்த்தை வைப்பாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 100-150 மக்கள் போய் பேச்சுவார்த்தை வச்சாங்க. வச்ச உடனே கலெக்டர் அமைச்சர் சொன்னதுக்கு எல்லாம் சரிங்காங்க. ஆனால் அமைச்சரை அங்கிட்டு போன உடனே நாங்கள் போய் கேட்டால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, அதுக்கு மீறி எதுவும் பேசுனா உங்கள் மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்காங்க. அப்படிங்களே எங்களுடைய மக்கள் அவ்வளோதான். லேசானா போலீஸ்னாலே பயப்படுவாங்க. 98 கேஸ் நடந்திருக்கு. அதனால் எங்களை வந்து அப்படியெல்லாம் சொல்லையில் எங்களுடைய மக்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. எங்களை வந்து சித்திரவதை பண்ண மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு ஒவ்வொரு நாள் நாங்கள் வடிக்க கண்ணீர் கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நீதி வந்து என்றைக்குமே வெல்லும். ஆனால் கடைசி காத்திருக்கிறது போலே நாங்கள் காத்திருக்கோம். எவ்வளவோ எங்களுடைய மக்கள் வந்து பொறுமையாக இருக்கும். எங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது. ஒரு கேஸ் போடுறேன்னா தெரியாது, ஒரு வாய்தானா தெரியாது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக என்னென்னு தெரியாது. அப்படி வாழ்ந்த மக்கள். ஆனால் எங்களுக்கு கொடுக்குற நெருக்கடியை பார்த்தா தண்ணியே நிப்பாட்டிட்டாங்க, கரண்டே நிப்பாட்டிட்டாங்க, ஃபோன் வசதியே நிப்பாட்டிட்டாங்க, பஸ்ஸு ஒரு ட்ரெயின் தான். கேட்டாச்சுன்னா நாங்களாவே இறங்கி ஓடட்டும் அப்படிங்காங்க. ஏன்னா அவ்வளோ நெருக்கடி கொடுக்காங்க. அந்த நெருக்கடி மத்தியிலே எங்கள் மக்கள் குடிக்க கஞ்சி இல்லாமல் காட்டில் உள்ள கீரைகளை பறித்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு ஒரு 10 பேர் போவோம், கீரைகளை பறித்து மொத்தமாக சாப்பிட்டு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். நாங்கள் வந்து 18 மாதம் எங்களுக்கு வேலை கிடையாது. 18 மாதம் வேலை இல்லாமல் நாங்கள் எண்ணத்தை வச்சு சாப்பிடுவோம். சமதளத்துக்கு போகிறோம், சமதளத்தில் வேலை பார்க்க போகிறோம். அப்போ இவங்க அங்கே போயிட்டு ஒருத்தருமே இல்லைன்றதாங்க. இப்போ சென்னையில் ஆள் இருக்குது, அவங்களுக்கு ஊரில் கிராமத்தில் ஓட்டல்னா சொல்லுதாங்க. அப்படியெல்லாம் பலவிதமான நெருக்கடி கொடுக்காங்க. இவ்வளோ நெருக்கடி கொடுக்க அரசு வந்து எங்களுக்கு இந்த கம்பெனிட்டேருந்து இந்த இழப்பீடு வாங்கி கொடுத்துடலாம்ல, வருஷத்துக்கு 200 நாள் வாங்கி கொடுத்துடலாம்ல. நாங்கள் வேறு என்னத்தை கேட்கோம்? நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. எங்களுக்கு வருஷத்துக்கு இந்த கம்பெனி கோடியாக கொள்ளடித்த கம்பெனிட்டு தான் கேட்கும். கம்பெனிட்டேருந்து இந்த கவர்மெண்ட் வாங்கி கொடுக்க தான் கேட்கும். எவ்வளவோ நாங்களும் போராடி பார்த்துட்டோம். 2 வருஷமாக போராடுதோம். யாருமே என்னென்னு கேட்க மாட்டேங்காங்க. ஆனால் நிறைய பேர் எங்களுக்காக வாதாடினாலும் அது இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து முடி வர மாட்டேக்கு. அண்ணனும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக தோழரும் வராங்க. எங்களை எஸ்டேட்டில் வந்து எங்களை சந்தித்தாங்க. அவங்களும் அப்போ இருந்து இப்போ வர போராடிட்டு இருக்காங்க. பல பேர் எங்களுக்காக நிறைய பேர் போராடுதாங்க. ஆனால் போராட்டம் வந்தாலும் கூட எங்களுடைய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. இப்போ கூட பாருங்கள், இந்த பொங்கல் பரிசு பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபா எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இது வந்து இங்கே சென்னைக்கெலாம் யாருக்கும் தெரியுமான்னு தெரில. 240 குடும்பத்துக்கு மேலே எங்களுக்கு வந்து பொங்கல் பரிசு இல்லைன்ட்டாங்க. மணிமுத்தாரில் வந்து வாங்க சொல்லுறாங்க. நாங்கள் இருக்குது மாஞ்சோலை, மணிமுத்தாரில் வாங்க சொன்னால் நாங்கள் எப்படி வந்து வாங்குவோம்? அவங்க என்ன நினைக்காங்க, மணிமுத்தாரில் வாங்கியாச்சுன்னா இவங்க சமவெளியில் இருக்காங்க, இவங்க சமவெளியில் இருக்காங்கன்னு நிரூபிக்க வேண்டி எங்களை மணிமுத்தாரில் வாங்க சொல்லுறாங்க. நாங்கள் சொந்த வீடு, நாங்கள் கிட்டத்தட்ட 96 வருஷமாக எங்களுடைய அந்த எஸ்டேட்டில் உள்ள வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை மணிமுத்தாரில் வந்து வாங்க சொன்னால் நாங்கள் எப்படி வாங்குவோம்? நாங்கள் யாருமே வாங்கலை. இது வரைக்கும் எங்கள் பொங்கல் பரிசே கொடுக்கல, ரேஷனும் கொடுக்கல 4 மாதம். நாங்களும் கலெக்டரை போய் எத்தனையோ முறை சந்திக்கும். அது கொடுக்க முடியாதுன்ட்டு ஒன்றா கட் பண்ணிட்டாங்க. இதுக்கடையில் அவர் கிருஷ்ணசாமி போட்ட கோர்ட்டு ஒரு இந்த தண்ணி குடிநீர் பிரச்சனைக்கு போட்டாங்க. அந்த கோர்ட்டு ஆர்டரை வச்சுட்டு நாங்கள் போய் கேட்டாச்சு, எதுவுமே பண்ண முடியாது. அந்த கோர்ட்டு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமும் போஸ்ட் ஆஃபீஸை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. ஊத்து போஸ்ட் ஆஃபீஸை காலி பண்ணிட்டாங்க, 4 போஸ்ட் ஆஃபீஸை காலி பண்ணிட்டாங்க. 2 நாள் கழித்து மாஞ்சோலை போஸ்ட் ஆஃபீஸையும் காலி பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்து எங்களுக்கு எப்படி தான் அடுத்து எங்களை போலீஸை வச்சு அடித்து கூட விரட்ட கூட செய்யலாம். அந்த மாதிரி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்காங்க. நாங்கள் எங்கே போக முடியும்? இல்லை நாங்கள் வந்து கோடியாக சம்பாத்தியம் பண்ணிட்டோம்னா நாங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நாங்கள் அன்றாட வேலை பார்த்து எங்களுடைய பிள்ளைகளை ஒரு பிள்ளையை அவங்க திருமணம் முடித்து கொடுக்கணுன்னா எங்களோட பிஎஃப் ஃபுல்லாக எடுத்துருவாங்க. இப்போவும் எங்களுடைய மக்களை விசாரிங்க, அங்கங்கே கிராமங்களில் உள்ளவங்ககிட்ட 4 லட்சம் 5 லட்சம் கடத்தில் தான் இருப்பாங்க. கொடுக்குது 450 ரூபா சம்பளம். அந்த 450 ரூபா சம்பளம் நாங்கள் ஒரு நாள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சம்பளம். வேலைக்கு போகலன்னா சம்பளம் கிடையாது. ஆனாலும் எங்களுடைய ரத்தம் சிந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எதுக்காக எங்களை இப்படி நெருக்கடி கொடுக்காங்க, இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் நாங்கள் தயவு செய்து கேட்கோம், முதலமைச்சரையாட்டையும் அமைச்சரையா எல்லாருமே தோழர் சொன்னது போல் இந்த கம்பெனிட்டேருந்து எங்களுக்கு உரிய இழப்பீடை வாங்கி கொடுங்க. நீங்கள் எங்களுக்கு அந்த இழப்பீடை வாங்கி கொடுத்து ஒரு சமத்துவத்தை கொடுங்க. அந்த வனத்துக்கு ஆனால் நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கோம். நீங்கள் ரிசர்வே ஃபாரஸ்ட்டாக ஆக்குங்க, என்ன வேணாலும் ஆக்குங்க. ஆனால் அந்த வனத்தை இந்நாள் வரை நாங்கள் தான் பாதுகாத்துட்ருக்கோம். நாங்கள் இல்லைன்னா அந்த வனத்தில் எவ்வளோ ஊடுருவல் வந்திருக்கலாம். இன்னும் அந்த வனத்தில் கூட
நீங்கள் திரும்ப நீங்கள் அது வேலைகளுக்கு போடையில் கூட எங்களையும் அங்கே போடலாம். நாங்கள் அதை தான் கேட்கோம். எங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஆள் அங்கே அதில் வேலை கொடுக்கலாம். நாங்கள் வேறு எதுவும் கேட்கல. எங்களுக்கு அப்படி வேலை கொடுத்தா கூட நாங்கள் அங்கே இருந்துட்டு எங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இந்த இழப்பீடை வாங்கிட்டு எங்களோட வழிகளை பார்த்துக்கிடுவோம். ஏன்னா நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். ஆனால் இந்த ட்ரிப்போ தோழர் சொன்ன மாதிரி முதலமைச்சரையா கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்கன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஆனால் இன்னும் தொடர்ந்து நாங்கள் எங்களால் இதுக்கடுத்து என்ன செய்யனே தெரியாது. ஏன்னா அந்தளவு நெருக்கடி வந்துட்டு, பயங்கர நெருக்கடி. இன்னுமே இந்த அரசு தான் எங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல முடிவை கொடுக்கணுமெண்டு நாங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 பஸ் விட்டாங்க. நாங்கள் பொம்பளைங்க அந்த ஒரு 2 டைம் அந்த பஸ் வந்துச்சுன்னா எங்களுக்கும் ஒரு வேலைக்கோ எங்கேயோ நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அதையும் கூட நாங்கள் மேலே வரக்கூடாது, எஸ்டேட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு டேனாக ஆக்கிட்டாங்க. அந்த ஒரு டேன் பஸ்ஸில் நீங்கள் எப்படி போக முடியும்? மொத்தமே அது 40 சீட்டு தானேண்ணா, 40 சீட்டு தான் இருக்குது. அது நாங்கள் 4 எஸ்டேட்டுக்காரங்களும் அதில் வரணும். அப்போ எவ்வளோ பெரிய எங்களை கொடுமைப்படுத்துதாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து அண்ணன் சொல்லும்போது எனக்கு கண்ணு நிறைஞ்சிட்டு. அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த நிர்வாகத்தை நாங்கள் வளர்த்து அவ்வளோ கோடியாக சம்பாத்தியம் பண்ணி எங்கள் ரத்தத்தை குடித்து கடைசியில் எங்களை காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த நிர்வாகம். கவர்மெண்ட் என்னென்னா எங்களை ரோட்டில் விட்டு எங்களை விளையாட்டு பார்க்குது. என்னென்னு எங்களை கேட்க மாட்டேங்காங்க. நாங்கள் அழுது பார்த்தோம், உருண்டு பார்த்தோம். நாங்கள் எதுவுமே வன்முறைக்கு இதுவரையிலையும் போனதே கிடையாது. வன்முறை நாங்கள் பண்ணவே இல்லை. நாங்கள் கும்பிட்டு தான் நாங்கள் கேட்கோம். ஏன்னா அண்ணன் சொல்கிற மாதிரி எங்கள் காட்டுவாசியாகவே நாங்கள் வாழ்ந்துட்டோம். நாங்கள் பிறந்து வளர்ந்து எங்கள் வீட்டில் நான் 4வது மகா வேலை பார்க்குறது 4வது தலைமுறை. எங்கள் ஆச்சி, எங்கள் அம்மா, நான், என் மகா 4 தலைமுறை நாங்கள் அங்கே வேலை பார்த்துட்டு நாங்கள் அங்கே தான் இருந்து எங்களுக்கு ஊர் நாட்டு வேலை கூட எங்களுக்கு தெரியாது. இந்த இவ்வளோ பஸ்ஸுகள் ஆளுகள் இப்படி ஒரு ஊடகங்கள் இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் காட்டில் வேலைக்கு போவோம், வீட்டுக்கு போகிறோம், இதே மாதிரி தான் இருந்தது. அதனால தான் அந்த கம்பெனி எங்களை ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே எங்களை ஏமாற்றிட்டு எங்கள் அட்டை பாதி எங்களை ரத்தத்தை உறிஞ்சது, அந்த நிர்வாகம் பாதி எங்கள் ரத்தத்தை உறிஞ்சது. ஆக மொத்தத்தில் இப்போ எங்களுக்கு உழைக்கிறதுக்குள்ள சக்தியும் கிடையாது பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் எப்படியாவது எனக்கு இந்த முதலமைச்சர் எங்களுக்கு கண்டிப்பாக தலையிடணும். அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் திமுகவை தவிர்த்து நாங்கள் எங்கேயுமே நாங்கள் ஓட்டு போட்டது கிடையாது. எனக்கு இப்போ 56 வயசு ஆயிட்டு. நானே எத்தனையோ தடவை நாங்கள் திமுக தான் நாங்கள் எங்களுக்கு உறுப்பினர் எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாருமே அதுதான் இருந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்குள்ள ஒரு மாற்றம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ நாள் நாங்கள் இப்படி இவங்களுக்காக வேண்டியே உழைச்சி எலெக்ஷன் வந்துட்டால் இதுக்காக வேண்டிய எனக்கு எல்லா லைன்ஸ் எங்களுக்கு இங்கெல்லாம் ஊர்னு சொல்லுவாங்க, நாங்கள் லைன்ஸ்னு சொல்லுவோம். லைன்ஸில் போய் ஓட்டு இவருக்கு போடுங்க நாங்கள் கேட்டு இவரை நாங்கள் மேலே வச்சதுக்கு எங்களை மிதித்து தள்ளுதாங்க, எங்களை அடிக்காங்க, எங்களை கொடுமைப்படுத்துதாங்க. அடித்தாலும் கூட எங்களை பரவாயில்லை சித்திரவாதம் பண்ணி 5 மாதம் ஆகிட்டு எங்களுக்கு ரேஷன் கூட போடாமல் நாங்கள் எண்ணத்தை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். எங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தணுமோ அத்தனை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம். அவர் ஏன் எங்களை ஏற்று பார்க்க மாட்டேக்காருன்னு எங்களுக்கு ஒரு வேதனை. நாங்களாம் போய் பார்க்கத்தான் செஞ்சோம், நிராகரித்தாங்க. அப்படி இருந்து நாங்கள் போய் 4-5 பேர் போய் பார்க்கத்தான் செஞ்சோம். அவர் பேசவே இல்லை. அவர் பேசாமல் இருந்தது தான் எங்களுக்கு ஒரு வேதனை. சரிம்மா உங்களுக்கு பார்ப்போன்னு கூட அவர் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லலை பார்த்துக்கோங்க. இந்த ஐயா அவங்களெல்லாம் போன வட்டம் எங்களுக்காக வேண்டி பேசினாங்க. சில எஸ்டிபி புதிய தமிழகம் அவங்க எல்லாமே எங்களுக்காக வேண்டி பேசத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது எடுபட மாட்டுக்கு, எல்லாமே நிராகரிக்காங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டுக்காங்க. ஏன்னா நாங்கள் அங்கே 100% யாருமே படிக்காதவங்க தான். 5 பேரை படிப்போம். நாங்கள் அரைட்டிலேருந்து வேலை பார்த்தவங்க. சின்ன வயசுலேருந்தே அங்கே வெள்ளைக்காரங்காலத்தில் நாங்கள் 14 வயசு 15 வயசில் அரைட்டு வேலைன்னு சொல்லுவாங்க. அப்படி வேலை பார்த்தவங்க தான். எங்களுக்கு ஊர் நாட்டு வேலையோ எதுவுமே எங்களுக்கு தெரியாதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுதோம். இந்த எலெக்ஷன் வருது, அந்த நேரமாவது எங்களை ஏற்று பார்ப்பாங்களான்னு பார்த்தா எங்களை ஏற்று அங்கே ஆட்கள் அப்படி ஒரு மாஞ்சோலை இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 267 பேர் நாங்கள் பொங்கல் நிவாரணம் எதுவுமே நாங்கள் வாங்கலை. அதுக்கு இன்னும் கூட மூச்சு விட மாட்டேக்காங்க. சரி இந்த ஆட்கள் வாங்கலையே, பொங்கல் இது வாங்கலை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநெல்வேலியில் மாவட்டத்தில் உள்ளவங்க யாருமே ஏற்று பார்க்க மாட்டேங்காங்க அதிகாரியை. நீங்கள் கீழே இறங்குங்க, எஸ்டேட்டை விட்டு கீழே இறங்குங்க, இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுதாங்களோ இல்லையே உங்களுக்கு அது தரமா இது தரமா அது அப்படிங்கிற வார்த்தையே வர மாட்டேங்குது. எங்களுக்கு எப்படியாவது இந்த மாதத்துல எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். அந்த அக்கா நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்கள் போகவே மாட்டோம், எஸ்டேட்டை விட்டு போகவே மாட்டோம். இன்னும் அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, வாழ்க்கையே அங்கன்னு ஆகி போச்சு. அவங்க என்ன செஞ்சாலும் நாங்கள் எஸ்டேட்டை விட்டு எங்களுக்கு நீதி கிடைக்காம நாங்கள் இறங்கவே மாட்டோம். அதுதான் எங்களுடைய முடிவு.